பிரம்ம முகூர்த்தம் 2025இல் இந்த 3 விஷயங்களை செய்யுங்கள், மகத்துவமாக மாறுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பல யோகிகளும் முனிவர்களும் தவம் செய்கின்றனர். நாம் இயற்கையோடு இணைந்து இருந்தால் தவம் செய்வதன் மூலம் நமது உடல் ஆரோக்கியம் பெறும். மேலும் நமது உடல் மனம் இயற்கையோடு சமநிலையில் இருப்பது போல நமது மனமும் சமநிலையில் இருப்பதற்கு பிரம்ம முகூர்த்தம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எனவே இந்த பிரம்மம் உண்மையானது. முகூர்த்தம் என்றால் பிரம்ம முகூர்த்தம் மூலம் வாழ்க்கைக்கு பயன்படும் பலன்கள். அதை எப்படி பெறுவது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எழுந்தவுடன் என்ன நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சிலர் நினைக்கலாம். நம்புகிறீர்களோ இல்லையோ, உண்மையில் இது ஒரு எளிய விஷயம். பிரம்ம முகூர்த்தம் பற்றி பல அறிவியல் ஆய்வுகள் கூட செய்யப்படவில்லை. முகூர்த்த நேரத்தில் பிரம்மா நம்மை சுற்றி இருந்ததாக ஒரு ஆராய்ச்சி கூறுகிறது. வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் மிகவும் புதிய ஆக்சிஜன் ஆகும். மிகவும் நல்ல தூய ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் ஹீமோகுளோபின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆக்சிஜன் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலில் நன்றாக உறிஞ்சுகிறது. இதனால் ஹீமோகுளோபின் நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது. ஆற்றல் அளவுகள் நன்றாக இருக்கும். மேலும் பிரம்ம முகூர்த்தத்தின் போது நமது வளர்சிதை மாற்றமும் அதிகமாக இருக்கும். அதனால் சிறு சிறு சிரமங்கள் வலிகள் ஏற்பட்டால் நிவாரணம் கிடைக்கும். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து சூரிய உதயத்தை பார்ப்பது நம் மனநிலையை அமைக்கிறது. பருவத்தை பொருட்படுத்தாமல் சூரியன் உதிப்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்தால் சூரியன் பார்ப்பது நமக்கு ஒரு நிம்மதியான உணர்வை தருகிறது. மன அமைதிக்கு முக்கிய காரணம் மெலடோனின் என்ற ஹார்மோன். பலர் மன அழுத்தத்தை குறைக்க மெலடோனின் பசையை எடுத்துக்கொள்கிறார்கள். இது இடைப்பட்ட நேரத்தில் தூங்க உதவுகிறது. மாத்திரைகளை பயன்படுத்துவது செயற்கையானது. இயற்கையாகவே நம் உடலில் மெலடோனினை மெதுவாக உருவாக்கும் சக்தி பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்தில் எழுந்தருள்வதால் இந்த பலன் இயற்கையானது. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பதன் பெரிய நோக்கம் என்ன? பல எண்ணங்களுடன் அமைதியும் நமக்குள் வளருகிறது. நீங்கள் தூங்கினாலும் காலையில் இந்த நேரத்தில் எழுந்தால் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். இது வெற்றிக்கு மிக முக்கியமான எண்ணங்களின் தெளிவை அதிகரிக்கிறது. சரியான முடிவுகளை எடுப்பதில் இந்த பிரம்ம முகூர்த்தம் பெரிய அளவில் பயன்படுகிறது. பிரம்ம முகூர்த்தம் ஏன் பயனுள்ளதாக இருக்கும்? பிரம்ம முகூர்த்தத்தின் சிறந்த நேரம் அதிகாலை 4 மணிக்கு உலகம் முழுவதும் நிம்மதியாக தூங்குகிறது. உங்களை தொந்தரவு செய்யுங்கள். சத்தமில்லாமல் அமைதியான சூழல் நிலவுகிறது. அதனால்தான் ஒரு பெரியவர் அதிகாலையில் எழுந்திருங்கள் என்கிறார். உலகம் முழுவதும் தூங்கி கனவு காண்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கனவு உண்மையாக்க உழைக்கலாம். உண்மையில் சூரியன் அதிகாலையில் இருந்து உதயமாகும். மனித மூளை மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட இந்த பிரம்ம முகூர்த்தம் பயனுள்ளதாக இருக்கும். முழு இரவு ஓய்வு எடுத்த பிறகு நமது மூளை தளர்வான நிலையில் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் நமது தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். வெற்றிகரமான மக்கள் தங்கள் நாளை அதிகாலையில் தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மிக தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது. வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஒரு மனிதனுக்கு ஆற்றல் மற்றும் ஊந்துதல் இல்லாமல் எந்த வேலையும் இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்கினால் எந்த வேலையும் செய்ய ஆர்வம் இருக்காது. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் தூங்குகிறீர்கள்? நீங்கள் ஏன் இரவில் எழுந்திருக்க விரும்புகிறீர்கள் என்பதற்கான 5 காரணங்களை எழுதுங்கள். 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் தூங்க முயற்சி செய்யுங்கள். இது இப்பொழுது பெரும்பாலான மக்களுக்கு பொதுவானது. அதிகாலையில் எழுவதற்கு நம் உடலை எவ்வாறு தயார்படுத்துகிறோம் என்பது ஒரு கேள்வி. இந்த பூமியில் உயிரியல் கடிகாரத்தை மீட்டமைக்க ஒரு நுட்பம் இருப்பதாக நான் கூறுவேன். ஒவ்வொரு உயிரினத்துக்காக உள்ளமைக்கப்பட்ட கடிகாரம் உள்ளது. விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் போன்ற எந்த உயிரினமும் உயிரியல் கடிகாரம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கையாக எடுத்துக்கொண்டால் இந்த உயிரியல் கடிகார வடிவம் இயற்கையில் உள்ளது. ஒளி மற்றும் இருளை அடிப்படையாக கொண்ட உயிரினங்களில் ஒரு காலத்திற்கு ஏற்ப வளர்சிதை மாற்றம் நிகழ்கிறது.
அதனால் தான் இருட்டினால் உறங்குவதும் வெளிச்சம் வந்தால் விழிப்பதும் உயிரினங்களின் சகஜம். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நடத்தை ரீதியாகவும் ஒரு நாளில் நடக்கும் செயல்முறை சர்க்கடியான் என்று சொல்வார்கள். உடலில் ஏற்படும் உறுப்பு மாற்றங்கள் சர்க்கடியான் ரிதம் என்பது உடலில் 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை நிகழும் உயிரியல் மாற்றங்களின் சுழற்சியாகும். இதை உயிரியல் கடிகாரம் அல்லது உடல் கடிகாரம் என்று அழைப்பார்கள். நாம் குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், விழிக்கிறோம். மேலும் இந்த யூகிக்கக்கூடிய வடிவங்கள் சர்க்கடியான் தாளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு நாளில் பகல் மற்றும் இரவு இரண்டையும் சார்ந்துள்ளது. நாம் உண்ணும் உணவு அல்லது அந்த நாளில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் நமது உடல் செயல்பாடுகள், அழுத்த நிலைகள், சமூக செயல்பாடுகள், வெப்பநிலை அனைத்தும் கூட நீங்கள் கவனித்தால் மாற்றுவதற்கு சராசரியாக 1 முதல் 2 முதல் 3 வாரங்கள் வரை ஆகும். தொடர்ந்து இரவு கடமைகளை செய்பவர்கள் சில நாட்கள் தாமதமாக தூங்கினால் மறுநாள் அவர்கள் சரியான நேரத்தில் தூங்க மாட்டார்கள். எனவே சர்க்கடியான் ரிதம் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சர்க்கடியான் ரிதம் அமைத்தால் அது மனப்பாடம். உடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானம் இரண்டும் மேம்படும். இந்த சர்க்கடியான் ரிதம் மூலம் ஹார்மோன் பிரச்சனையை அமைக்கலாம். எனவே சூரிய உதயத்திற்கு முன் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது இயற்கையாக நம்மிடம் இருப்பது போன்றது. நம் உடலுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இயற்கை நமக்கு கொடுத்த வரத்தை பயன்படுத்தினால் இந்த இயற்கை நமதே என்பது ஐதீகம். உடலுடன் இணைந்த இந்த இயற்கை நம்மை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்ப சொல்கிறது. சூரியன் உதிக்கும் முன் விழிப்பது நல்லது. ஆனால் எழுந்த பின் என்ன செய்வது? பலருக்கு வரும் அடுத்த சந்தேகம். தினமும் காலையில் அந்த மனதுக்கு ஒரு புதிய ஆரம்பம் மற்றும் நம்மை மீண்டும் உருவாக்குவதற்கான நேரம். பிரம்மா வாய்ப்பளிப்பவர் என்று பண்டைய நூல்களில் கூறப்பட்டுள்ளன. முகூர்த்தத்தின் போது மனமும் உடலும் அமைதியான நிலையில் இருக்கும். பழங்காலத்தில் யோகிகள் செய்த தியானம் அதில் முதலாவதாக சொல்கிறேன். மகான்களும் முனிவர்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை தியானித்து மனதை உயர்த்தி பெரியவர்களாக இருக்கிறார்கள். அறிவை பெற்றவர்களைப் போல நாமும் மணிக்கணக்கில் சுவாசிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒருவேளை 15 நிமிடம் தியானம் செய்தாலும் அதன் விளைவு சாதாரண நேரத்தை விட இது 2-3 மடங்கு அதிகம். படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் தியானம் செய்தால் உறக்கம் வரும் என்பது ஐதீகம். நீங்கள் 3 விதிகளை கடைபிடிக்க வேண்டும். முதல் விதி, உறக்கம் அதிகமாக இருப்பதால் முகத்தை கழுவி சில நிமிடம் கழித்து நல்ல தண்ணீர் குடிக்கவும். இதற்கு பிறகு தியானம் செய்யுங்கள். நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது செயல்பாடு உறுதிமொழிகள். எழுந்தவுடன் உறுதிமொழிகளை எழுவது நம் வாழ்வில் நேர்மையானது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறிய பழக்கம் நம் மனதை நேர்மையான எண்ணங்களால் நிரப்புகிறது. இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க உதவும். இந்த பழக்கத்தை ஆரம்பத்திலிருந்தே தொடங்குங்கள். இதன் மூலம் நாம் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க முடியும். இந்த பழக்கத்தை இன்றிலிருந்து தொடங்குங்கள். அது வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் உதவும். நாளை ஒரு சக்தி வாய்ந்த நாளாக ஆக்குங்கள். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டிய 3வது செயலாகும் திட்டமிடுதல். ஏனென்றால் நான் திட்டமிடல் என்ற வார்த்தையை கேட்கும்போது நம் மனம் வெவ்வேறு வழிகளில் சிந்திக்க தொடங்குகிறது. அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் நினைவில் கொள்ளுங்கள். நம் மூளை காலையில் மூடு பணியுடன் தொடங்குகிறது. எனவே தனிப்பட்ட முறையில் எனது பரிந்துரை, இது வேலையின் அடிப்படையில் ஒரு பணி மற்றும் தனிப்பட்ட முறையில் ஒரு முக்கியமான பணி. பிரம்ம முகூர்த்தத்தில் அதை எழுதி திட்டமிடல் பகுதியை முடிக்கவும். இருப்பினும் எளிமையான திட்டமிடல் சிறந்தது. இது பிரம்ம முகூர்த்தங்களில் ஒன்றாகும். வேலையை தொடங்கினால் நல்ல ஆற்றல் சேரும் என்று முனிவர்களும் நம்பினர். எனவே பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பதால் நமது வேலை எளிமையாகிறது. விழித்த பின் பிரம்ம முகூர்த்தத்தில் தெளிவு ஏற்படும். தூங்காதீர்கள் நண்பர்களே, இது இயற்கை நமக்கு அளித்துள்ள புனிதமான வரம். நீங்கள் தவறவிடக்கூடாத சக்தி வாய்ந்த நேரம் சூரிய உதயம். முன்கூட்டியே அலாரத்தை அமைத்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்கள் சர்க்கடியான் ரிதத்தை அமைக்கவும்.
ஆன்மீக பலன்கள் அதிகம் என்பதை நினைவில் வைத்து அதிகாலையில் எழுந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை செய்வது எளிதாகும். முடிவெடுப்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது, அதை மறந்து விடாதீர்கள். பிரம்ம முகூர்த்த நேரம் சூரிய உதயம் காலை 6 மணிக்கு என்றால் பிரம்ம முகூர்த்த நேரம் மாலை 4:24 மணிக்கு தொடங்குகிறது. பிரம்ம முகூர்த்த நேரம் 5:12க்கு முடிகிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரு. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முதலில் தியானம் செய். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திட்டமிடுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உறுதிமொழியிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து எங்கள் சேனலை லைக் செய்யவும், கருத்தை தெரிவிக்கவும் மற்றும் ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம்.